காலை உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, மசால் தோசை வேண்டாம். அது என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம். உங்கள் ஊரில் ரொம்ப பிரபலமான குஷ்பு இட்லியெல்லாம் மறந்துடுங்க தயவுசெய்து. நம்மளுடைய இட்லி அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சிகப்பு கலரில் இட்லி இருக்கட்டும். இட்லி வெள்ளையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே சார், நீங்கள் தானே அந்த சோசியல் மீடியா எல்லாம் பேசுவீங்களே அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேச வராங்க. அப்போ அவங்க கூட ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் அவன் ஏதோ ஃபோனில் நோண்டிகிட்டு இருக்கான். அவனுக்கு என்னே தெரியாது. அவன் உலகத்தில் நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த பையனை இழுத்து பிடிச்சிட்டே இவர் தான்டா நம்ம வீட்டில் தோசை எல்லாம் அப்படி சுடுவோம்ல, வரகரிசிலாம் பண்ணுவோம்லன்னு ரொம்ப வேகமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்போவே தெரியும் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு. அவன் உடனே என்னை அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டான், நீங்கள் தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா? அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆகணும் நீங்கள் தானா அப்படின்னா. எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு. ஏன்டா டே, அழுக்கு தோசைண்டியாடா, அது கம்பு தோசைடா, அது மாப்பிள்ளை சம்பா தோசைன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையெல்லாம் சிறப்பு, மற்றதெல்லாம் அழுக்குன்னு அவன் ஸ்கூலில் படிச்சிருக்கான். இது காலகாலமாக நம் மண்டைக்குள் திணிக்கப்பட்ட மிக